ஹே காய்ஸ் இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125 பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் 2025 மாடல் அண்டர் 1 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த டெஸ்டினி 125 ப்ரைம் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 10.12 ஹார்ஸ் பவரும் அதே மாதிரி 10.4 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியரில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. i3s டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு டிஆர்எல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஹெட்லைட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு பேஸ் மாடல் 125cc உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும், ஒரு நல்ல மைலேஜ். ஸோ இதோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் 60 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது 60 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த பைக்கை வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.3 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஸோ பூட் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. பட் இதில் க்ளவ் பாக்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் i3s டெக்னாலஜியில் உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன். அண்ட் சிம்பிளான ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அண்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாடல். நல்ல ஒரு மைலேஜ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஹீரோவோட டெஸ்டினி 125 ப்ரைம் மாடலாக நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட ஒரு பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ வேரியன்ட்ஸ் நம்ம பார்க்குறத விட இந்த பர்டிகுலர் ப்ரைம் 125 பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ், அட் த சேம் டைம் வந்து நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக இருக்குது. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்ட் ஒரு ஸ்கூட்டர் வேணும், அதே மாதிரி ஒரு 125cc வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125 ப்ரைம் மாடலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க, அண்டர் 1 lakh rupees. ஸோ இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ ஹீரோவோட டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் வெறும் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன் ரோட் ப்ரைஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh rupees மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மைலேஜ் ஓரியன்ட் பைக் ஸ்கூட்டர். இதில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 55லேருந்து ஒரு 60 km/லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் கிடையாது, ஒன்லி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக்கு. ஸோ வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125 ப்ரைம் மாடலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக டெஸ்டினியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர். அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் வேணும், மெரூன் கலர் அப்படின்னாலுமே மெரூன் கலருமே இருக்குது. நீங்கள் மெரூன் கலரை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ எஸ், ஸோ மெரூன் கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஒரு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான், எதுவுமே டிஸ்க் பிரேக் கிடையாது இந்த 125cc நம்ம டெஸ்டினி ப்ரைம் மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு 5.3 லிட்டர்ஸ் அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு சிட்டியில் தான் ரைட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூட்டர் பர்டிகுலராக எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்னு சொல்வேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு E20 கேப்பபிலிட்டியும் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபோர்டபுள் ஸ்கூட்டர் ஒரு ப்ரைஸில். ஏன்னா 1 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹீரோவோட டெஸ்டினியில் ப்ரைம் 125 இது வந்து ஒரு பேஸ் மாடல். ஏன்னா அதில் டிஸ்க் பிரேக் கிடையாது, ரெண்டுமே ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 125cc ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கூட்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கூட்டர். ஸோ டெஃபினட்டாக வேறு என்ன தெரியணும் இதை பற்றி? ஸோ உங்களுக்கு இதான் இதோட வீல் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இல்லை அப்படின்னாலுமே கூட டெஃபினட்டாக பிரேக்கிங் அப்படிங்கிறது அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் ஹாலஜனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜனில் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுமே வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்கூட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெஸ்டினியில் 125 ப்ரைம் இந்த மாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மெரூன் கலரில் இருக்கக்கூடிய இந்த வேரியண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான்.
இதில் உங்களுக்கு 1,00,000 ருபீஸ் ஆன் ரோட் ப்ரைஸில் ஒரு 125 ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது வித் 60 km/லிட்டர் மைலேஜும் அப்படிங்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக இந்த 2 ஸ்கூட்டரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த 2 ஸ்கூட்டரும் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான அட் த சேம் டைம் நல்ல சேல் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இன்னும் நிறைய வேரியண்ட் இருக்குது இந்த டெஸ்டினி 125ல. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன வேரியண்ட், என்ன மாதிரியான ப்ரைஸில், என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.